ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மெட்ரிக் 8th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனே பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் லெசன் பார்ப்போம். இது வரைக்கும் மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4th, 5th, 7th எல்லாத்துக்கும் 7th வந்து ஃபுல்லாகவே எல்லா பாடமும் முடித்தாச்சு. மற்றதுக்கெல்லாம் தேர்ட் லெசன் வரைக்கும் போயிருக்கு. நீ 6th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்கனவே அதிலேயே தமிழ் மீனிங் இருக்குது, புக்கிலே இருக்குது. அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசன் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 256 வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து 257வது வீடியோ. இதில் வந்து நம்ம எழுத்துக்களை ப்ரொனன்சியேஷன் எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அனிமல்ஸ் நேம், கலர்ஸ் நேம்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டாண்டர்டுக்கு பார்ப்போம். 8th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க, யாராவது ரிலேஷன்ஷிப் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க பையங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் லெசன் பார்ப்போம். 8th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசன் பார்ப்போம். பாஜிராவ் பேஸ்வா அவுர் கிசான் அப்படின்னா, பாஜிராவ் பேஸ்வான்னு ஒருத்தர் அண்டு ஒரு விவசாயியும், கிசான்னா ஒரு விவசாயி. சப்தார்த்த சொல்லின் அர்த்தம், பொருள். சப்தனா சொல்லு, அர்த்தனா மீனிங். அப்போ சப்தார்த்த அப்படின்னா சொல்லின் பொருள். சேனா அப்படின்னா ஆர்மி, இராணுவம் அப்படின்னு சொல்லலாம், படை அப்படின்னு சொல்லலாம். பிரதான் அப்படின்னா சீஃப், தலைவர். சேனாபதி அப்படின்னா இராணுவ தலைவர். நம்ம சேனாதிபதின்னு சொல்லலாம், சேனாபதி அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. நம்ம சேனாதிபதின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், இராணுவ தலைவர். லகாயாங் அப்படின்னா போர்கள். விஜய் அப்படின்னா வெற்றி. ராஜ்தானி அப்படின்னா கேபிட்டல், தலைநகரம். அதாவது மூலதனம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இராணுவம் இருக்கிறதுனால அவங்க கேபிட்டல் இந்த இதுன்னு நம்ம அப்படி சொல்லிக்கலாம், தலைநகரம் சொல்லிக்கலாம். ஒரு விவசாயி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மூலதனம் வேணும், அப்போ மூலதனம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த இடத்த பொறுத்து நம்ம தலைநகரமாக மூலதனமானு பார்த்துக்கலாம். படாவ் அப்படின்னா முகாம். வியாகுல் அப்படின்னா அமைதியற்றது. கானா அப்படின்னா உணவு. நம்ம உணவு பெயர்களே நம்ம பார்த்துருக்கோம், உணவு. சமத்ரி அப்படின்னா ஐட்டம்ஸ், நிறையா வகைகள். சர்தார் அப்படின்னா இதுவும் ஒரு சர்தார்னு ஒரு தலைவர், சர்தார் சீஃப், தலைவர். ஆதேஷ் அப்படின்னா ஆர்டர் பண்ணுறது, கட்டளை. சைனிக் அப்படின்னா போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ். பசல் அப்படின்னா பயிர். இலாக்கா அப்படின்னா ஒரு ஏரியா, பரப்பளவு, பரப்பு. கேத் அப்படின்னா வயல். ஹர்ஹத் அப்படின்னா செயல்பாடு, செயல்திறன், ஆக்டிவிட்டி. குஸ்ஸா அப்படின்னா ஆங்கர், கோபக்காரன், கோபம், கோபக்காரன் அப்படின்னு சொல்லலாம். நாராஜ் அப்படின்னா இது கோபம். டேர்சாரி அப்படின்னா அதிகம், லாட் ஆஃப், அதிகம். அசல்பியாங் அப்படின்னா கோல்டு காயின்ஸ், தங்க நாணயங்கள். காயின்ஸ்னு வந்திருக்கு, அதனால் தங்க நாணயங்கள். வஜன் பதல்னா சிங்குலர் புளுரல். இது நம்ம சிங்குலர் புளுரல் ஃபார்முலாவே பார்த்துருக்கோம், சிங்குலர் புளுரல் பார்த்துருக்கோம். அப்போ சேனா அப்படின்னா நம்ம படை, படைகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இராணுவம் சொல்லலாம், படைன்னு சொல்லணும்ல, அது படை, படைகள். சாவணி, சாவணியாங் அப்படின்னா முகாம், முகாம்கள். பசல், பசலேங் அப்படின்னா பயிர், பயிர்கள். களத்தி, களத்தியாங் அப்படின்னா தவறு, தவறுகள். ராஜ்தானி, ராஜ்தானியாங் அப்படின்னா தலைநகரம், தலைநகரங்கள்னு சொல்லலாம். மூலதனம், மூலதனங்கள் அப்படின்னு சொல்லலாம். டுகட்டி, டுகட்டியாங் அப்படின்னா அணி, அணிகள். குழு குழுவாக பிரியுது, துண்டு துண்டாக பிரிகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் படம் வரும்போது ஒவ்வொரு துண்டு துண்டாக பிரிகிறது, அணி, அணிகள்.
ஹர்ஹத் அப்படின்னா செயல்பாடு செயல்திறன். நம்ம ஏற்கனவே மீனிங்கில் பார்த்துருக்கோம். ஹர்ஹத் அப்படின்னா ஹர்ஹத்தேங் அப்படின்னா செயல்பாடுகள் செயல்திறன்கள். தங்க நாணயம் அப்படின்னா அசர்பி அப்படின்னா தங்க நாணயம். அசர்பியாங் அப்படின்னா தங்க நாணயங்கள். இப்போ எதிர்ச்சொற்கள் பார்ப்போம். விலோம் சப்த. விஜய் அப்படின்னா வெற்றி. பிராஜை அப்படின்னா தோல்வி. பிராஜை அப்படின்னா தோல்வி. தூர் அப்படின்னா தூரம். பாஸ் அப்படின்னா அருகில். ஆதேஷ் அப்படின்னா ஆர்டர். பிரார்த்தனா அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி கேட்குறது, வேண்டுகோள். இது உத்தரவு கட்டளைன்னு வச்சுக்கலாம். ஆதேஷ். பிரார்த்தனா அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி வேண்டுகோள் மாதிரி, வேண்டுதல், வேண்டுகோள். கான் அப்படின்னா கிராமம். சகர் அப்படின்னா சிட்டி, நகரம். குஸ்ஸா அப்படின்னா கோபம், சினம். சாந்தி அப்படின்னா அமைதி. சாந்தி அப்படின்னா அமைதி. இது வந்து வடமொழி சாந்தி அமைதி. சோட்டா அப்படின்னா சிறிய. படா அப்படின்னா பெரிய. அச்சா அப்படின்னா நல்லது. புறா அப்படின்னா கெட்டது. ஏக் அப்படின்னா ஒன்று. அநேக் அப்படின்னா பல, அநேகமாக இருக்குது அப்படின்றாங்கல்ல, பல. பூக்கு அப்படின்னா ஹங்கிரி, பசியாக இருக்கிறது. அப்புறம் திருத்து அப்படின்னு அது ஆப்போசிட் வேர்ஸ். அது சாக்ரிஃபைஸாக இருக்குது, நல்லா சாப்பிட்டோன்ற மாதிரி. ஆனால் அது கூப்கானா அப்படின்னா நன்றாக சாப்பிடுதல். நன்றாக சாப்பிட்றது பசியாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டு. திருப்து அப்படின்னு சொல்லலாம், கூப்கானா அப்படின்னு சொல்லலாம். தின் அப்படின்னா டே. ராத் அப்படின்னா நைட், பகல் இரவு. லேனா அப்படின்னா டேக் எடுக்கிறது. தேனா அப்படின்னா கொடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.